தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெறும் சாரல் திருவிழாவை முன்னிட்டு சுற்றுச்சூழல் பூங்காவில் நடைபெறவுள்ள மலர்கள் கண்காட்சி மற்றும் வாசனை திரவியங்கள் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தென் தமிழகத்தில் மிகவும் ஒரு புகழ்வாய்ந்த சுற்றுலா தலமாக குற்றாலம் திகழ்ந்து வருகிறது. குற்றாலம் என்பது ஒரு ஆன்மீக தலம் மட்டுமல்லாமல் ஒரு சுற்றுலா தலத்திலும் சிறந்து விளங்கி வருகிறது. குற்றாலத்தை பொறுத்தவரை வருடந்தோறும் அருவிகளில் தண்ணீர் விழுந்தாலும், குறிப்பாக வருடந்தோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். இந்த சீசன் காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து இங்கு உள்ள ஐந்தருவி, மெயினருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் புனித நீராடி இயற்கை அழகை ரசித்தவாறு செல்வார்கள். மேலும் நாம் அறியப்படாத பல்வேறு மூலிகைகள் நிறைந்த இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து வரக்கூடிய இந்த அருவியில் வந்து குளித்தால் ஒரு மனதிற்கு ஒரு இதமாகவும் உடம்புக்கு ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் வருடந்தோறும் இங்கு வந்து இந்த லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு குவிந்து வருவார்கள். தற்போது இந்த வருடம் சீசன் என்பது சீசன் தொடங்கிய நாள் முதலிருந்து தற்போது வரை அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. குறிப்பாக குற்றாலம் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை வந்து மகிழ்விப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் வருடந்தோறும் வந்து சாரல் திருவிழா என்பது நடத்தப்படுவது வழக்கம். இந்த சாரல் திருவிழாவில் வந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், ஒயிலாட்டம், மயிலாட்டம், நாட்டுப்புற கலைஞர் இசையாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். மேலும் படகு போட்டி, ஆனலகன் போட்டி, கொழு கொழு குழந்தைகள் போட்டி, கோல போட்டி உள்ளிட்ட பல்வேறு வகையான இந்த நிகழ்ச்சியும் நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த சாரல் திருவிழாவானது நாளை மறுநாள் தொடங்கி சுமார் 8 நாட்கள் நடத்துவதற்கு வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து திட்டமிடப்பட்டு அதுக்கான ஆயத்த பணிகள் என்பது தற்போது நடந்து வருகிறது. குறிப்பாக ஐந்தருவி பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவில் வந்து இந்த தோட்டக்கலைத்துறை சார்பாக வந்து சுமார் 4 நாட்களுக்கு வந்து மலர் கண்காட்சி வந்து இங்கு வைப்பதற்கான இந்த பணிகள் வந்து இந்த மலர் கண்காட்சி வைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன. தற்போது அந்த பணிகள் என்பது முழுவீச்சில் நடந்து வருகிறது. குறிப்பாக சுமார் 50க்கும் மேற்பட்ட அந்த மலர்களை கொண்டு, மேலும் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட மலர்களால் பல்வேறு ஓவியங்கள், வண்ணாத்து பூச்சிகள், டைனோசர் உள்ளிட்ட பல்வேறு வகையான இந்த மலர்களால் வடிவமைக்கப்பட்டு இந்த பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. சுமார் 20க்கும் மேற்பட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு வண்ணாத்து பூச்சி, அதுபோல் பல்வேறு குழந்தைகள் கவரக்கூடிய பல்வேறு இந்த ஓவியங்களை வந்து வாசனை திரவியங்கள் மூலமாக வந்து தற்போது இந்த வரையக்கூடிய பணி என்பது தற்போது நடந்து வருகிறது. மேலும் அந்த 50க்கும் மேற்பட்ட அந்த மலர்கள் வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட மலர்களால் வந்து பல்வேறு உருவங்களை வரையக்கூடிய அந்த பணி என்பது தற்போது வந்து முழு வீச்சில் வந்து இந்த சுற்றுச்சூழல் பூங்காவில் வந்து தற்போது பணியாளர்கள் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இங்குள்ள இந்த பகுதியில் வந்து தற்போது அதிகாரிகள் வந்து தொடர்ச்சியாக ஆய்வு நடத்தி வருகின்றனர். ஏனென்றால் வரக்கூடிய 20ஆம் தேதி வந்து சாரல் திருவிழா தொடங்கப்பட உள்ளது. சாரல் திருவிழா தொடங்கிய மாலையிலே வந்து இந்த சுற்றுச்சூழல் பூங்காவில் வந்து இந்த மலர் கண்காட்சி என்பது தொடங்கப்பட உள்ளது. இது தொடங்குவதால் தற்போது அந்த பகுதியில் வந்து அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து தற்போது இந்த பணிகள் என்பது வந்து முழுமையாக வந்து பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஒரு 20க்கும் மேற்பட்ட காய்கறிகளை கொண்டு பல்வேறு வடிவங்கள் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது சாரல் திருவிழா என்பது குற்றாலம் பகுதியில் வந்து களை கட்டி உள்ளது. இந்த கலை கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதற்காக சுற்றுலா பயணிகளும் தயாராகி வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் தயாராகி வருகிறது. ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.